தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு வேட்டு வைத்த ஓபிஎஸ். அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு வேட்டு வைத்த ஓபிஎஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஓபிஎஸ் இவர் தன்னுடைய சுய லாபத்துக்காக தன்னை ஏற்றி வைத்த ஏணியை உதறி தள்ளிவிட்டு ஜெயலலிதா, எம்ஜிஆர், அதிமுக தொண்டர்களை தூக்கி எறிந்துவிட்டு அதிமுகவின் பரம எதிரியான திமுகவிடம் சரணடைந்து விட்டார். தன்னுடைய குடும்பத்தையும் கொண்டு போய் அங்கே இணைத்து விட்டார். தற்பொழுது திமுகவில் அடிமட்ட தொண்டனாய் உள்ளார். மு.க.ஸ்டாலினை திருப்திப்படுத்தினால்தான் தனக்கு பதவி கிடைக்கும் என்பதால் அவரை திருப்திப்படுத்த முடிவு செய்துள்ளார். அதிமுகவினர் 1,00,000 பேர் இணையும் விழா மதுரையில் நடைபெற திட்டமிட்டுள்ளார். மு.க.ஸ்டாலின் தலைமையில் அதிமுகவினர் 1,00,000 பேர் இணையும் விழா மதுரையில் ஓபிஎஸ் ஏற்பாடு செய்துள்ளார். இதனால் மதுரையில் உள்ள ஒரு முன்னாள் அமைச்சருக்கு வேட்டு வைக்க திட்டமிட்டுள்ளார். ஆம், அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் இவர் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார். அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக திருமங்கலம் தொகுதியில் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். மு.க.ஸ்டாலின் தலைமையில் அதிமுகவினர் 1,00,000 பேர் இணையும் விழா திருமங்கலத்தில் நடத்துகிறார். திருமங்கலத்தில் நடத்துவதன் மூலமாக திருமங்கலத்தில் அதிமுகவின் செல்வாக்கை குறைக்கலாம், முக்குளத்தோர் வாக்குகளை திசை திருப்பலாம் என்று அவர் கருதுகிறார். ஆர்.பி. உதயகுமாரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஓபிஎஸ் இறங்கியுள்ளார். ஆர்.பி. உதயகுமாரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அதிமுகவினர் 1,00,000 பேர் திமுகவினர் இணையும் விழாவை, மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடத்தப்படும் விழாவை திருமங்கலத்தில் ஓபிஎஸ் நடத்துகிறார். திருமங்கலத்தை திமுக கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் திருமங்கலத்தில் அதிமுக வேட்பாளர் ஆர்.பி. உதயகுமார் தோற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். இது ஆர்.பி. உதயகுமாருக்கு சற்று அச்சத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் அந்த தொகுதியில் சசிகலா களமிறங்கப் போவதாக கூறப்படுகிறது. திமுகவும் ஒரு வலுவான வேட்பாளரை நிறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இது ஆர்.பி. உதயகுமாருக்கு சற்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.